புகழ்ந்திடுவோம். அனைவரும் கூடியோர் குலமாக இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவை புகழ்ந்திடுவோம். இன்று இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவே ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். இயேசுவே ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். விண்ணவரோடும் மன்னவரோடும் இயேசுவை புகழ்ந்திடுவோம். படைப்புகள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவை புகழ்ந்திடுவோம். இன்று இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவே ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். தந்தை மகன் இறையாவியின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிவும் தந்தையும் தாயுமாகிய இறைவனின் அன்பும் இறையாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் பிரியமான அன்பு பிள்ளைகளே, சகோதர சகோதரியிலே, புதிய நாளில் காலை பொழுதில் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒன்றாக கூடியிருக்கின்றோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு திருப்பலியை அவருக்கு ஒப்புக் கொடுத்து நாம் பெற்றுக்கொண்ட நன்மைத்தனங்களுக்கு நன்றி கூறுவோம். தொடர்ந்தும் அவருடைய அருள் துணையும் அருட்காவலும் பாதுகாப்பும் வழிகாட்டுதலும் நம்மோடு நம் வாழ்வில் தொடர்ந்துட திருப்பலியின் ஆற்றலால் சபிப்போம். மேலும் இன்றைய நாளிலே, நேற்றைய நாளில் நாம் திரு அவை ஆக ஒன்றாக திருச்சிலுவையின் மகிமையின் விழாவை கொண்டாடிய நாம் அடுத்த நாளை திரு அவை வளமையாக தூய மரியன்னையினுடைய வியாகுலங்களை நினைவு கூர்ந்து சபிக்கின்றது. ஆகவே வியாகுல அன்னையோடு இணைந்து மன்றாடுகையில் நாங்களும் அவரை போன்று அவர் பட்ட வியாகுலத்தினூடாக மீட்பில் பங்கு கொண்டது போல எங்கள் வாழ்வில் சந்திக்கின்ற வியாகுலங்களினூடாக ஆண்டவருடைய மீட்பில் பங்கேற்க வரம் வேண்டி சபிப்போம். தூய மறை நிகழ்வை கொண்டாட கூடியுள்ள நாங்கள் தகுதியாக இந்த பலியில் ஒப்பு கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரியே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது குற்றங்கள் குறைகள் பாவங்களில் மன்னிப்பு கொடுத்து நம்மை முடிவில்லாத பேரொளியினுள் அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இத்திருப்பலியிலே ஒரு குடும்பத்தாருடைய நன்றி திருப்பலியாகவும் நாம் இறைவேண்டல் புரிவோம். இறைவா, சிலுவையில் உயர்த்தப்பட்டவும் திருமகனோடு அவருடைய அன்னையும் அருகிலிருந்து துன்புறத் திருவிழமானீரே. உமது திரு அவை மரியாவோடு கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கேற்பதால் அவருடைய உயிர்ப்பிலும் பங்கேற்க தகுதி பெறுவதாக உமோடு இறையாவின் ஒன்றிப்பில் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
முதல் வாசகம். கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார், அனைவரும் என்றென்றும் மீட்படை காரணமானார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் இருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரலில் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இளைப்பாற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவிசாய்த்தார். அவர் இறைமகனாய் இருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரையும் என்றென்றைக்கும் மீட்படைய காரணமானார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலாக. ஆண்டவரே, உம்முகத்தின் ஒளி அடியேன் மீது விழச் செய்யும். ஆண்டவரே, உம்முகத்தின் ஒளி அடியேன் மீது விழச் செய்யும். ஆண்டவரே, உமது முகத்தினொளி அடியேன் மீது விழச் செய்யும். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் பூந்துள்ளேன். நான் ஒருபோதும் வெட்கடைய விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். செவிகளை என் பக்கம் திருப்பி அருளும். விரைவில் என்னை மீட்டருளும். ஆண்டவரே, உமது முகத்தினொளி மீது வீசச் செய்யும். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும். என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும். ஆமென். கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பேரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். ஆண்டவரே, உமது முகத்தினொளி மீது வீசச் செய்யும். அவர்கள் எனக்கென விரித்து வைத்துள்ள வலையிலிருந்து என்னை விடுவித்தருளும். ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறலாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளும். ஆண்டவரே, உமது முகத்தினொளி மீது வீசச் செய்யும். ஆண்டவரே, நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நீரே என் கடவுள் என்று சொன்னேன். என் வாழ்வில் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில் உள்ளது. என் எதிரிகளின் கையில் இன்று என்னை துன்புறுத்துவோரின் கையில் இருந்தும் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, உமது முகத்தினொளி மீது வீசச் செய்யும். உமக்கு அஞ்சி நடுப்போருக்கு நீர் வைத்திருக்கும் நன்மை எத்துணை பெரியது. உம்மிடம் அடைக்கலம் பூர்வோர் மானிடர் முன்னிலையில் நீர் செய்யும் நன்மை எத்துணை மிகுதி. ஆண்டவரே, உமது முகத்தினொளி மீது வீசச் செய்யும். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, ஜெய அல்லேலூயா, அல்லேலூயா, ஜெய அல்லேலூயா, அல்லேலூயா, ஜெய அல்லேலூயா, அல்லேலூயா, ஜெய அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. தூய கன்னி மரியே, நற்பேறு பெற்றவர். ஏனென்றால் மறைசாட்சியின் வெற்றி வாகையை ஆண்டவரின் திருச்சிலுவை அடியிலே நின்று சாகாமலே அவர் பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா, ஜெய அல்லேலூயா, அல்லேலூயா, ஜெய அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோபாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா,
இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருமகனின் துன்பம் கண்ட மரியா துயரம் அடைந்தார். இன்றைய நாளிலே விசேஷமாக எமது மரியன்னையை பற்றி சிந்திப்பதற்காக நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இயேசு அன்னையை எமக்கு தாயாக தருகிறார். பல வழிகளில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது புனித யோவான் அழகாக குறிப்பிட்டிருக்கின்றார். அம்மா, இவரே உன் மகன். இயேசுவே எங்களுக்கு அந்த தாயை கொடுத்திருக்கின்ற பொழுது அந்த தாயை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்வதில் என்ன அர்த்தம்? ஏனெனில் மரியன்னை எங்களிடம் சொல்லவில்லை, நான் தான் உங்களுடைய தாய் என்று. ஆனால் இயேசு சொல்லுகின்றார், இவரே உமது தாய், இவரே உமது மகன். எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் தாயோடு சேர்ந்து பயணிக்கின்ற பொழுதுதான் இயேசுவை அடைய முடியும். அதேபோல் அன்னையை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பவர்கள், அன்னையை விட்டு விலகி செல்லுகின்றவர்கள் இயேசுவிடம் எவ்வாறு நெருங்க முடியும்? இந்த சிந்தனையை நாங்கள் எப்போதும் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று நிச்சயமாக நம்மளால் நம்ப முடியாது. ஏனெனில் தனது தாயை தான் சிலுவையில் மரிக்கின்ற பொழுது கூட தனது தாயை தன் அன்பு சீடர்களிடம் ஒப்படைக்கின்றார். எனது தாயை பார்த்து கொள்ளுங்கள் என்று. அதே தாயை திருச்சபை எமக்கு தந்திருக்கின்றது. அந்த தாயோடு சேர்ந்து பயணிக்கின்ற பொழுதுதான் நாம் எமது இயேசுவை முழுமையாக அடைய முடியும். மரியன்னையின் வாழ்வும் இயேசுவின் வாழ்வும் இறை திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகவே இருக்கின்றன. மரியன்னையை ஆண்டவர் தேர்ந்து கொண்ட பொழுது தனது மகனை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்துவதற்காக மரியன்னை ஏற்றுக்கொண்டார். தந்தையின் திட்டத்தை நிறைவேற்றுகின்றார். அதேபோல் துன்பத்தின் மேல் துன்பம் மரியன்னைக்கு வருகின்ற போது அவர் ஒரு போதும் அதை விட்டு விலகியதில்லை. ஆண்டவர் பிறந்தது தொடக்கம், ஆண்டவர் சிலுவையில் மரித்தது தொடக்கம், ஆண்டவர் விண்ணேற்பு அடைந்ததன் பிறகு கூட தாய் மரியன்னை தனது சீடர்களோடு பயணிக்கின்றார். பல துன்பங்களை கண்டவர். இன்று நாம் பார்க்கின்றோம், திருமகனின் துன்பம் கண்ட மரியா துயரம் அடைந்தார் என்றால் தாய் இயேசுவோடு பயணிக்கின்றார். அவரது ஒவ்வொரு துளி நேரங்களிலும் தாய் தந்து மகனோடு இருக்கின்றார். எனவே அந்த தாயை நினைவு கூறுகின்ற இந்த நாளிலே நாம் தாயோடு சேர்ந்து பயணிப்போம். ஒரு குருவானவர் அழகாக சொல்லுகின்றார், திருச்செபமாலை சொல்லுகின்ற போது நாம் மரியாவிடம் வேண்டவில்லை, மாறாக மரியாவோடு சேர்ந்து ஜெபிக்கின்றோம் தனது மகனை புகழ்வதற்காக. மேலுமாக எமது தேவைகளை அறிந்தவராக இருக்கிறார் எமது அன்னை. உதாரணமாக கானாவூர் கல்யாணத்திலே ரசம் முடிந்த பொழுது தனது மகனிடம் சொல்லுகின்றார். அங்கு பார்க்கின்றார், அந்த வீட்டில் குழப்பம் ஏற்படுகின்றது. தான் முன் சென்று சொல்கின்றார், ஏதாவது செய்யும் என்று. எனவே நாங்கள் கஷ்டத்திலே துன்பத்திலே வாடுகின்ற பொழுது எமது அன்னையிடம் நாங்கள் பரிந்து பேசுகின்ற பொழுது நிச்சயமாக எமது அன்னை தனது திருமகனிடம் அந்த ஜெபத்தை எடுத்து செல்வார். அதனால் நாங்கள் தொடர்ந்து மரியனை எவ்வாறு கஷ்டத்தில் வாழ்ந்தாரோ, துயரத்தை கண்டாரோ, தனது ஒரே மகன் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பொழுது சிலுவையின் அடியிலிருந்து அழுது கொண்டிருந்த அந்த தாய் இயேசுவால் அன்பு செய்யப்பட்டு தன் சீடரிடம் ஒப்பு கொடுக்கப்படுகின்றார். அதேபோல் விசேஷமாக இன்றைய நாளிலே மரியன்னையின் துயரத்தில் பங்கெடுக்கின்ற நாங்களும் மற்றவர்களைப் போல் மரியன்னை தேவையில்லை, புனிதர்கள் தேவையில்லை என்று இருக்கின்றவர்கள் மத்தியில் திருச்சபையின் பிள்ளைகளாகிய நாங்கள் மரியன்னையோடு சேர்ந்து பயணிக்கின்ற பொழுதுதான் நாம் இயேசுவை நிச்சயமாக அடைய முடியும். எனவே இந்த சிந்தனையோடு இன்றைய நாளிலே விசேஷமாக மரியன்னையிடம் மன்றாடுவோம். நாம் இயேசுவிடம் செல்வதற்கு மரியன்னை ஒரு பாலமாக இருக்க வேண்டும்.
மரியனையோடு சேர்ந்து பயணிக்கின்ற பொழுது நாம் இயேசுவோடு தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த நேற்று நாங்கள் திருச்சிலுவை மகிமையை பெற்று கொண்டாடினோம். அதே இயேசுவை எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பதற்கு மரியனையோடு சேர்ந்து பயணிப்போம், மரியனையிடம் மன்றாடுவோம், அந்த ஆண்டவர் இயேசுவிடம் எம்மை சேர்த்தருளும் என்று இந்த சிந்தனையோடு தொடரும் கல்வாரி பள்ளியிலே பக்தியோடு இணைவோம். ஆமேன். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதையேற்றருள் தெய்வமே, நாங்கள் தருகின்ற காணிக்கை நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். கண்ணீர் பூக்களை உந்தன் பாதத்தில் காணிக்கையாக்கவே என்று உம்மை நாடினோம். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதையேற்றருள் தெய்வமே, நாங்கள் தருகின்ற காணிக்கை. சகோதர சகோதரியரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த காலை நன்றி பலி தந்தையாம் இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தும் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, இயேசுவின் சிலுவை அருகில் நின்ற புனித கன்னிமரியாவை இறை பற்றுள்ள அன்னையாக எங்களுக்கு கனிவுடன் வழங்கினீரே. அந்த கன்னிமரியாவின் விழாவில் நாங்கள் அளிக்கும் வேண்டல்களையும் பலி பொருள்களையும் உமது பேரின் மாட்சிக்காக ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் தாய்மையின் நினைவு நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மேற்பிற்குரிய செயலுமாகும். தூய ஆவியானவர் நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியினை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர் அனைவருக்கும் அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமாளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவனுடைய இறப்பு உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு நல்கும் கிண்ணத்தையும் பலிப்பிடம் கொண்டு வருகின்றோம். மது திருப்பிடம் வந்து நின்று இந்த தூய பலியை நிறைவேற்ற தகுதியற்ற பாவிகள் எங்கள் அனைவரையும் தேர்ந்து கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றியின் மேன்மையின் பலியை தருகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவருக்குள் ஒன்றினை தருள வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை தன்னை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாநில நிர்வாகி ஆயர் அண்டன் ரஞ்சித், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர்கள், பெரிய சிறிய குறுமட மாணவர்கள், இக்காலை பலியில் மன்றாடும் அனைவரையும், குறிப்பாக நன்றி பலியொப்பு கொடுத்து மன்றாடும் குடும்பத்தாரையும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர் தள்ளும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியரையும் இறந்தவர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுகொழிதனில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயாகிய புனித மரியா, அவருடைய கணவராகிய புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருளுமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, இறையாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினால் தூண்டப்பெற்ற நாங்கள் விண்ணக தந்தையிடம் சபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் நம்மை விடுவித்து தமது வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். மதுரக்கத்துதவியினால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு தருகின்றேன், அமைதியை பகிர்ந்து கொடுங்கள் என்று திருத்தூதர்களுக்கு திருவாய் மலர்ந்து மொழிந்தீரே.
எங்களது குறைகள் குற்றங்கள் பாவங்களை பாராமல் நம்பிக்கையோடு இணையும் இறையடியார்களின் வேண்டல்களை கண்ணோக்கி அனைவருக்கும் தேவையான அமைதி, ஒற்றுமை, நல்வாழ்வு, நோயில்லா பெருவாழ்வை தந்திருள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசு மட்டும் தரக்கூடிய இந்த உலகம் தர முடியாத அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே உலகின் பாவங்களை போக்கும் செம்மறி. இவரின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நம்மை காக்கும் வாழ்வுதான் இயேசு. என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரமிது. என் ஆன்மாவரை போற்றி மகளும் வேளையிது. என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரமிது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகளும் வேளையிது. பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார். பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார். அருளமுதை ஈந்தார். என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரமிது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகளும் வேளையிது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மீட்பின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித கன்னிமரியாவின் பாடுகளை நினைவு கூறும் நாங்கள் கிறிஸ்து திரு அவைக்காக மேலும் பட வேண்டிய வேதனையை எங்களில் நிறைவு செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், இறையாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
சென்று வாருங்கள், திருப்பலி வாழ்வினில் தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தாளுதாயோ. பன்னிரு வயதினில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை, பன்னிரு வயதினில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை, கரங்களை விரித்தே கள்வனை போல் கழுமரத்தினில் கண்டதினால், வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தாளுதாயோ. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.